ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஒரு குட்டி அவுட்டிங் போகலாமா? வாங்க கத்திப்பாறை பிரிட்ஜ் போயிட்டு வரலாம். இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னா டிக்கெட் எடுக்க போயிட்டுருக்கோம் ரயில்வே ஸ்டேஷனில். ஃபோன்லேயே இந்தமாதிரி டிக்கெட் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து எனக்கு ஃபோனில் எடுக்க தெரியாது. ஸோ அதனால் இங்கே வந்து எடுத்துக்கிறோம் நேர்லேயே ஸ்டேஷன்லேயே. நெக்ஸ்ட்டு டிக்கெட் எடுத்தாச்சு, வாங்க கிளம்பலாம். இதான் நம்ம ஒரு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ். பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்ட்டு 2-3 ஆட்டோ புக் பண்ணி வெயிட் பண்ணி டைம் ஆகிடுச்சிங்க. ஆனால் ஆட்டோவே கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் ஷேர் ஆட்டோவில் ஏறி போயிட்டுருக்குறோம். ஆனால் எங்களுக்கு எப்படி போகணுன்னு வேயே தெரியாது. அவர் வந்து நாங்கள் ஏறின இடத்துல கொண்டு போய் இறக்கி விட்டுருப்பார். அப்படி ரொம்ப தூரம் கூப்பிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் இறங்கி இந்த சப்வே வழியாக தெரியாமல் நடந்து போயிட்டுருந்தோம். பார்த்தா கடைசியில் கண்டுபிடிச்சிட்டோம் போகிற வழியே எதுன்ட்டு. அதுக்கப்புறம் இதாங்க கத்திப்பாறை பிரிட்ஜு. உள்ளே போனாங்க, நிறைய கடையாக இருந்துச்சு. வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு கடையில் போய் ஆர்டர் போட்டோம். ஆனால் வெயிட் பண்ணி டயர்டாகிடுச்சிங்க வர்றதுக்குள்ளே. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த விருதுநகர் பொரிச்ச பரோட்டா கடையில் தான் ரொம்ப நாளாக கிளி பரோட்டா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. சொமேட்டோலலாம் பார்த்துட்டே இருந்தேன். ரேட்டு ஜாஸ்தியாக இருந்ததுனால வாங்காமல் இருந்தேன். அதுக்குள்ளே நாங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண அந்த பெரி பெரி சிக்கன், மவுண்டன் டியூ, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதெல்லாமே வந்துடுச்சு. அதெல்லாமே சாப்பிட்டுருந்தோம். அந்த பெரி பெரி சிக்கனில் வந்து மேலே ஒரு மசாலாஸ் போட்டிருந்தாங்க. அது நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிளி பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம்ல, வெயிட் பண்ணிட்டு இருந்தது, அதுவுமே வந்துடுச்சு. செம சூடுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும், நல்லா ஆவி பறக்குதெல்லாம். ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அதில் பார்த்தா நல்லா ஒர்த்தான ஒரு கிளி பரோட்டா தான். 190 ருபீஸ்க்கு ஒரு பெரிய ஆம்லேட்டு, பொரிச்ச பரோட்டா ஒரு 3-4 வச்சு நல்லா இருந்துச்சு. உள்ள அந்த சால்னா எல்லாமே நல்லா ஊறி போய் அழகாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கே அந்த ஃப்ளேவரு. நெக்ஸ்ட்டு நீங்களுமே கத்திப்பாறை பிரிட்ஜ் வந்தீங்கன்னா இந்த கடையில் வந்து கிளி பரோட்டா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே முடிச்சிட்டோங்க. ஏன்னா ஹாஸ்டல் போக டைம் ஆனதுனால. பாய்.